வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ரிஷி, நீங்க என்னை ஏன் இப்படி பாக்குறீங்க? ஏன்னா உன் அழகு என்னை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுது, என்னை கட்டி போடுது, என்னையே என்னை மறக்க வைக்குது. ஓ மை காட். ஏன் நான் இப்படிலாம் சொல்றது உனக்கு பிடிக்கலையா? நீங்க ரொம்ப சீரியஸா பேசுறீங்க ரிஷி. ஆனா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் யுவர் எனர்ஜி ஆல்சோ. ரதி, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா எனக்கான டைம் ரொம்ப கம்மின்னு எனக்கு தெரியும். ரிஷி, ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என் மனசுல வசந்த் மாமா தான் இருக்காரு, வசந்த் மாமா மனசுல நான் தான் இருக்கேன். இந்த உண்மை உங்களுக்கு புரிய மாட்டுது. அதை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஸ்ரீநிதியை மேபி நீங்கள் வசந்த் மாமா கூட சேர்த்து வச்சிங்கன்னா கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேறீங்க. நான் என்ன பண்ணட்ட சொல்லுங்கள்? எங்கள் வீட்டில் வசந்த் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. டிசிஷன்லாம் நான் தனியாக எடுக்க முடியாது ரிஷி. நீங்கள் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நான் ஃபைனலாக ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன். ஸ்ரீநிதியை பார்த்து இன்னைக்கு உண்மையை சொல்லிடலான்னு. உண்மையா? என்ன உண்மை சொல்ல போறீங்க? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அதை சொன்னாதான் நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னா வேறு வழி இல்லைல்ல. நான் சொல்லி தான் ஆகணும். உங்க வாயால தான் சொல்லணும் ரிஷி, வேற வழி கிடையாது. சொல்லுங்க. ரதி, ஸ்ரீநிதி கிட்ட ஒரு பொய் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த பொய்யை தான் அவள் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இது வரைக்கும் வசந்த வேணான்னு சொல்கிறா. அது பொய் தான், உண்மை கிடையாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது தெரிஞ்ச விஷயம். அதுக்கு மேல வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. தெரிஞ்ச விஷயமா? அப்போ உங்களுக்கு தெரியுமா அது என்ன பொய்ன்னு? ரிஷி, தெரிஞ்ச விஷயம்னு சொல்லல. அது அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா யாராவது இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பிரிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு மேலே வேற ஏதாவது காரணம் இருக்கா என்ன? அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். காரணம் இருக்கு. ஜெகன் தான் அப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை ஸ்ரீநிதி நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜெகனுக்கு மேல ஒருத்தர் இருந்து ஜெகனுக்கு ஆர்டர் போடுறாரு. அவர் இந்த ஊர் தான் சொல்றான். ஆனா யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்றதை கேட்டுதான் இவன் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட அவர் எங்கேயோ வர சொன்னாருன்னு தான் போயிருக்கான். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். அவரு வசந்த் ஃபேமிலிக்கு கெடுதல் நினைக்கிறவரு. அதனால தான் வசந்த பழி வாங்கறதுக்காக ஜெகனை யூஸ் பண்ணிக்கிறாரு. அது ஜெகனுக்கு புரிய மாட்டுது. நான் நிறைய டைம் எடுத்து சொல்லிட்டேன். மனசுல ஆசை இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இது அவங்க ஃபேமிலி பிரச்சனை. அதுல ஒன்றை வச்சு அவங்க குளிர்காயிறாங்க. வேணாண்டா நான் சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? இவ்வளோ நாள் நான் சொல்லும் போதெல்லாம் அவன் காது கொடுத்து வாங்கல. நீ உன் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா நேத்தி நான் பேசும்போது அவன்கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அவரை பார்த்து இதுக்கப்புறம் அவர் இஷ்டத்துக்கு நடந்துக்க மாட்டேன்னு சொல்ல போறேன்னு தான் சொன்னான். ஏற்கனவே சொன்னேன்னு கூட சொன்னான். ஆனா இந்த வாட்டி கிளாரிட்டியா நான் சொல்லிட்டு வந்துடுவேன். கேம்பு முடிஞ்சு போறதுக்குள்ள ஸ்ரீநிதிக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா உண்மையை ஸ்ரீநிதி கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட போறேன்னு சொன்னான். அவர் மாறி இருப்பாரோ? மாறின மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரை பார்க்க போறேன்னு வேற போயிருக்கானா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு கலிய பெருமாள் தான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஜெகனுக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் சொல்கிறபடி பார்த்தா அது கலிய பெருமாள் தான் கன்ஃபார்ம். அப்ப உண்மையாவே இந்த ஊர்ல யாரையோ பார்க்க போயிருக்காரா? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற யாரோ தான் வசந்த் ஃபேமிலிக்கு எதிரி. அவங்கள பார்த்து பேசதான் ஜெகன் போயிருக்கான். இந்த கலிய பெருமாள் திருந்தவே மாட்டான். ஜெகனை வச்சு இவ்வளோ கேவலமாக ப்ளே பண்ணியிருக்கான் பாரு. சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் பண்ணியிருப்பான். ஆனால் இவ்வளோ கேவலமாக இறங்கி பண்ணியிருப்பான் நான் யோசிக்கவே இல்லை. ஜெகன் வேற அந்தால பார்க்க போயிருக்கான். இவன் வேற போய் எக்கு தப்பா ரிஷி சொல்கிற மாதிரி பேசினான் அப்படின்னா அந்தாலும் இவனை கூட ஏதாவது வச்சு பிரச்சனை பண்ண நினைப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது? ரதி, ப்ளீஸ் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கையும் நான் பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மனசுலேருந்து உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக.
ஐயோ ரிஷி, எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா ப்ளீஸ்? டேக் யுவர் ஓன் டைம். ஆனால் நாளைக்கு நான் உங்கள் பதிலுக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஷூர், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ போகிறேன், ஆனால் திரும்பி இதே காதலோட உங்கள் பதிலுக்காக வருவேன். ஓ மை காட், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என்ன சூழ்நிலை கைதியாக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் யோசிச்சு வைக்கிறேன். ப்ளீஸ் ரதி, கன்சிடர் மை வேர்ட்ஸ், கன்சிடர் மை லவ், கன்சிடர் மை எவ்ரி திங். ஓகே ரிஷி, நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. டேய், ஒரு எண்டு கார்டு கொண்டு வாடா, இவன் தொல்லை தாங்க முடியல. மச்சான், ரிஷி மட்டும் ரதி தேவியோட ஃபேன்ஸ் இல்லடா, நம்ம சப்ஸ்கிரைபர்ல பாதி பேரும் உன்னோட ஃபேன்ஸ் தான். டேய், யார் ஃபேன்ஸ் அவனால இருந்துட்டு போட்டோம், ஆனால கெட்டப்ப என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுடா, ப்ளீஸ்டா. சரி ஓகே விடு, இன்னையோட ஆட்டத்தை கலைச்சிருவோம். நைட்டு வரைக்கும் உனக்கு டைமு. அதுக்குள்ள இவ வாயிலேருந்து உண்மையை வர வச்சிருவோம். வாசந்த் தான் வேணும்னு. நைட்டு வரைக்குமா? டேய், கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். நான் கெட்ட போட்டு வந்தா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தானே கேம்பு, அப்புறம் என்ன? அதுக்கு அவ வரணுமே மச்சான், நம்ம 2 பேரும் ரெடியாக தான் இருக்கோம். சரி, அதெல்லாம் விடு. ரிஷி சொன்னதை கேட்டியா? இந்த ஊரில் உங்களுக்கு யாருடா எதிரி? ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், சரவணனுக்கு தெரியும். இன்னும் உனக்கு அஜய்க்குலாம் அவ்வளோவா தெரியாது. எங்கள் குடும்பத்தை எதிரியா நினச்சி ஒருத்தன் ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவன் ஸ்டோரியை கேட்டேன்னு வச்சுக்கோயன், மானங்கட்ட ஸ்டோரியாக இருக்கும். அப்போ உன் ஸ்டைலில் அடிச்சு தூக்க வேண்டியதுனடா. ஏன்டா அவனெல்லாம் என்ன விட்டு வச்சிருக்க? பாரு எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கான்னு. நான் நினச்சி கூட பார்க்கலடா. அஸ்வின் அண்ணன் லைஃப்பில் அவ்வளோ ப்ளே பண்ணியிருந்தான். சரி, அஸ்வின் அண்ணன் ஃபர்ஸ்ட் பையன், அதனால அப்படி பண்ணியிருக்கான் போல. குடும்பத்துக்கு அவமானன்ட்டு நம்ம லைஃப்பில் பெருசாக என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு தான்டா யோசிச்சேன். ஆனால் என் லைஃப்லையும் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கான் பத்தியா? சரி, அதான் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறமாச்சும் அவனுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுப்போம்னா நம்ம இருக்கும்போதே ஒரு நாள் வச்சு செஞ்சிருவோம். இருந்தாலும் நானும் அசிங்கப்படுத்தக்கூடாது. வயசானவர் ஏதோ பண்ணிட்டு தெரியல அப்படின்னு பார்த்தா போடுற ஐடியாலாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது பத்தியா? லெசன் கற்றுக் கொடுத்துட வேண்டிதான். கூடிய சீக்கிரம் அந்த ஆளுக்கு ஒரு 2 கார்டு போடணும். ஆமாண்டா, போட்டு தான் ஆகணும். அவன் உங்களோட விட்டா பரவாயில்ல, அடுத்தது உங்கள் தங்கச்சிங்களாம் வேற இருக்காங்க. அவங்க லைஃப்லலாம் ஏதாவது தேவையில்லாமல் ப்ளே பண்ணி வைக்க போகிறான். இல்லடா, அக்ஷயாவுக்கு ஆல்ரெடி மாப்பிள்ள பார்த்தாச்சு, பிரச்சனை கிடையாது. நம்ம அருள் தான், இன்னும் கடைக்குட்டி மட்டும்தான் இருக்கா. பிரச்சனை வராது. அதான் என் விஷயத்துலேயே ஒரு முடிவு கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் தாண்டி போக மாட்டான்ல. கள்ளிருக்கும் தாமரையை கையணைக்கும் வான்பிறைய உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன். அன்பழகி, இங்கே வந்து ஏன் உட்காந்துருக்கேன்? சும்மா தான் பாட்டி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன தேடினீங்களா? தேடுறது இருக்கட்டும். முதல்ல இந்த மாதிரி வந்து உட்கார மாட்டேன் தனியா. ஆள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் பேருமா தான் உட்காந்துருப்பேன். அப்படி இருக்கும்போது இப்படி தனியா வந்து உட்காந்துருக்கிறதுல ஏதாவது காரணம் இருக்கணுமே. தனியா ஏன் உட்காந்துருக்கேன்? பாட்டி, அது ஒன்றும் இல்லை பாட்டி, நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். சும்மா நீ வந்து உட்கார மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் உட்காந்துருக்கேன் அதுக்கான காரணத்தை சொல்லுன்னு மட்டும் தான் உன்னை சொன்னேன். ஆமா, கேம்புக்கு வந்த பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கஞ்சி கொடுக்க போனியே, கொடுத்துட்டியா? அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ இப்படி உட்காந்துருக்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லை பாட்டி, சும்மா தான். பிரச்சனை இல்லைன்னு உன் உதட்டு தானே சொல்லுது. உன் மனசுல பிரச்சனை இருக்குன்னு தானே தெரியுது. பாட்டி, பிரச்சனைலாம் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை. அன்பழகிக்கும் போய் சொல்ல தெரியுது, அதுவும் இந்த பாட்டிக்கிட்ட அப்படி தானே? பாட்டி, அப்படிலாம் இல்லை பாட்டி. சரி, நான் சொல்கிறேன். நான் இப்போ கஞ்சி கொடுக்க போனேன்ல, அங்கே ஒரு பிள்ளைக்கு, அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது நம்ம டாக்டரை ஆசைப்பட்டுச்சான். ஆனால் டாக்டரு அந்த பிள்ளையும் ஆசைப்படலையா. அப்படி இருக்கும்போது இப்போவும் அந்த பிள்ளை டாக்டரை தான் நினச்சிக்கிட்டு கிடக்கு. எனக்கு டாக்டர் தான் வேணும், கட்டணா நான் டாக்டர் தான் கட்டுவேன்னு சொல்லுது. ஏண்டி, எவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பாட்டி, பெரிய விஷயம்தான். ஆனால் டாக்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல பாட்டி. நான் எவ்வளோ காதலிக்கிறேன் டாக்டருக்கு தெரியும்ல பாட்டி. டாக்டர் என்ன எவ்வளோ காதலிக்கிறாருன்னு எங்களுக்கு புரியும்ல பாட்டி. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பாட்டி இதை பெரிய பிரச்சனையா நினைக்கணும்? பெரிய மனுஷி தான் பெரிய பிரச்சனையா நினைக்கல. அப்புறம் ஏன் வந்து இங்கே மூலையில் உட்காந்துருக்கா? பெரிய பிரச்சனையா நினைக்கலதான். ஆனால் இன்னைக்கு போனப்ப அந்த அக்கா கேட்டாங்க, ஒருவேளை உன்னை பிடிக்காம டாக்டருக்கு என்ன தான் பிடிச்சிருந்தது, ஒருவேளை உங்கள் வசந்தை ரொம்ப பிடிக்குன்றதுனால வசந்துக்காக அந்த டைமில் அவங்க அண்ணன் இந்த பொண்ணை ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு கருணையில் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. மற்றபடி உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போவும் டாக்டருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா டாக்டர் எனக்கு விட்டு கொடுத்துருவியான்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன நீ பதில் சொன்ன? பாட்டி, நான் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு பதில் சொன்னேன் தெரியுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. இன்னமே டாக்டருக்கு என்ன தான் பிடிக்கும், எனக்கும் டாக்டர் தான் பிடிக்கும். ஆனால் அந்த அக்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொன்னேன். அப்படி என் டாக்டருக்கு உங்களை தான் பிடிச்சிருந்தது, என்ன தேவையில்லாதான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு விட்டு கொடுத்துருவேங்கான்னு சொன்னேன். எடி, யாருமே சொல்லாத ஒரு பதிலடி, எப்படிடி இப்படி ஒரு பதில சொன்ன? பாட்டி, பதிலுக்காக தானே சொன்னேன். ஆனால் அது உண்மை கிடையாதுல்ல பாட்டி. என் டாக்டர் என் மேலே தானே உசுரா இருக்காரு. அன்பழகி, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாகவும் இருக்குது. நீ உன் புருஷன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நினச்சா எனக்கு பிரமிப்பாகவும் இருக்குது. அதை நான் குத்தம் சொல்ல வரல. புருஷன் சின்ன பிள்ளையிலேருந்தே தனிமையில் வாழ்ந்தவன். அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ரெண்டுங்க கூட சந்தோஷமாக இருந்திருக்கான். அவனும் வயசு பிள்ளை தானடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்குன்னு இருக்கிற ஆசைலாம் இருக்கும்ல.
பாட்டி நான் தப்பு சொல்லல பாட்டி, இருந்தாலும் நான் டாக்டர் கூட அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசி பழகிட்டேனா, அதனாலதான் பாட்டி. ஒன்னு தெரிஞ்சுக்கான் பழகி, ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழறாங்க, அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த ஆம்பளை மேல ஆசை இருந்தா கூட அந்த பிள்ளைக்கு ஆசை வராது. ஏன்னா அவன் தான் வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்தோஷமா இருக்கானே, அவன் மேல நம்ம ஏன் ஆசைப்படணும், அவன் குடும்பத்தோட இருக்கான்னு ஒரு நினப்பு வரும். ஆனா அந்த பிள்ளைக்கு இன்னமும் உன் புருஷன் மேல ஒரு ஆசை வருதுன்னா என்ன அர்த்தம்? அவன் கல்யாணம் ஆயும் அப்படியே இருக்கான், பொண்டாட்டி கூட எங்க சந்தோஷமா வாழறான், அவனுக்கு குழந்தை இருக்கா குட்டி இருக்கா, நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லையேன்னு அவ யோசிக்கிறா. பாட்டி அப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்றீங்க? ஆமா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பா. அவன் சந்தோஷமா இருக்கான் தான், இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆன வேகத்துக்கு இப்ப கேம்புக்கு வந்த டாக்டருக்குலாம் நம்ம ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடி இருக்கணும், நீ மாசமா இருக்க அப்படின்னு. உன் புருஷன் மேல இன்னும் அவளுக்கு ஆசை வருது அப்படின்னா உன் கூட அவன் ஏதோ சந்தோஷமா வாழல, அவன் தனிமையா தான் இருக்கான் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு தோணி இருக்கு. அதனாலதான் அவன் ஆசைப்படுறதுல தப்பு இல்லைன்னு அந்த பிள்ளை மனசுல தோணுது. இதே நீ சந்தோஷமா இருந்து நீ ஒரு மாசமா இருக்க, உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குன்னு தெரிஞ்சா அந்த பிள்ளை நான் ஆசைப்படவா போகுது? நான் சொல்றதை கேளு, பாட்டியை தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படல. நீ இங்கே இருந்தினா எங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டு தான் இருப்பே தவிர அவன் கூட பேசி பழகணும்னு நினைக்க மாட்டேன். அதனால அவன் இருந்தால அந்த வீட்டில் போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வா, உனக்கு பிடிச்சா 10 நாள் கூட தங்கிட்டு வா, அதை நான் தப்புன்னு சொல்லல. நீ அவன் கூட பேசி பழகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமே. உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி பாட்டி இருக்கிறது? நான் ஒன்றும் நேரந்தரமா இருக்க சொல்லல, போய் ஒரு 2 நாள் 3 நாள்னு இரு, அதுக்கப்புறம் வந்து இங்க இரு, அதுல தப்பு கிடையாது. அவனும் அங்க பொருளெல்லாம் வச்சிருக்கான்ல, அதெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும்ல, அதுக்கு உன் உதவி தேவை. போய் எடுத்து வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வாங்க. நீங்க சொல்ற மாதிரி வேணா 2-3 நாள் போய் இருப்போம், ஆனா நாங்க அங்கெல்லாம் இருக்க மாட்டோம். உன்னை நான் அங்கேயே இருக்க சொல்லல, 2 பேரும் ஒரு 2 நாள் 3 நாள்னு தனிமையில இருங்கன்னு தான் சொல்றேன். அதுல பாட்டி மேல தப்பு இருந்தா மன்னிச்சிரு. பாட்டி பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, மன்னிப்பு நிப்புன்னு. உங்களுக்கு என்ன, நான் 2-3 நாள் அங்க போய் இருக்கணும் அவ்வளவுதானே? நீ ஒரு 2-3 நாள் அங்கே போய் இரு, நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அந்த 2-3 நாள் கழிச்சு வரும்போது உங்கள் வீட்லேயும் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன தாலி பிரித்து போடலல்ல, மகாவுக்கு உனக்கும் தாலி பிரித்து சரடில் கோக்கணும், அதனால அந்த சடங்கு வச்சிருக்கு. ஒரே வழியாக அந்த சடங்கையும் முடிச்சிருவோம். சரி, அப்போ நான் இந்த சடங்குக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 நாள் வேணா எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இருந்துட்டு வரவா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் அம்மா வீட்டுக்கு போட்டான்னு கேட்குற? 2-3 நாள் போய் அவங்க கூட தனியாக இருந்துட்டு வாடினா இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி தீர்த்தது காணாது, இப்போ அம்மா விட்ட போய் பேச போகிறாளாம். ஏடி நான் சொல்கிறதே கேட்குற முடிவில் இருக்கியா இல்லையா? சரி சரி பாட்டி, நீ ஒன்றும் கோவப்படாத. இப்போ என்ன, நாங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் போய் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். அவனோட புக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் அங்கே அப்படியே கிடக்கணும்ல, போய் எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. உடனே வரணும்னு இல்லை, 2 நாள் கழிச்சு வாங்க. சரி பாட்டி, நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன். அங்கே போயாச்சும் வாழ்வாளா, இல்லை அந்த பயலுக்கு இன்னும் ஆள் மனசில் பதிகிற மாதிரி நம்ம சேர்ந்து வாழக்கூடாதுன்றத மனசில் புகுத்தி கூட்டு வருவாளா? உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பணும், இவ இஷ்டத்துக்கு ஆடாதரான்னு. என்ன நினச்சிட்டு இருக்கானோ இவனுவோ? நம்மளும் நம்ம பேத்தியோட பார்த்தோம், அடுத்தது கொள்ளு பேரன் பேத்தியை பாப்புன்னு பார்த்தா எவனும் வழி விட மாட்டான் போலயே. போலீஸ்கார பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அவன் ஒன்றும் முடிவு சொல்லலை. இந்த டாக்டர் பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், இவனும் ஒரு முடிவு சொல்லலை. 3வது ஒருத்தர் இருக்கான், அவனாச்சும் எதாவது முடிவு சொல்லுவானு தெரியல. அவன் கதை வேற மாதிரி போய்கிட்டு கிடக்கு. இன்னும் இந்த பேத்தியோ தான் கிடக்குறாளவோ, என்ன பண்றது? கொள்ளு பேரன் பேத்தியை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை இவ்வளோ இருக்கிறத பார்த்தா நம்ம போய் சேர்ந்துருவோம் போலயே. டேய் ஸ்ரீநிதி பின்னாடி நிக்கிறா. அவ எதுக்குடா இப்போ வந்தா இந்த நேரத்தில்? ஏதோ கடவுள் போட்ட பிளானா நினைப்போம், நீ கண்டினியூ பண்ணு. நைட்டு பண்ணான்னா இப்போ பண்ணான்னா எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொலைப்போம் பிளானை. ரதிமா மாமாவுக்காக அம்சமாக காலையில் கிளம்பி வந்திருக்க போல. வசந்த் மாமா பட்டன் போட ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல, நான் வேணா உங்களுக்கு பட்டன் போட்டு விடட்டுமா? பட்டன் போட்டு விடுறாளா? அது எப்படி பட்டன் போட்டு விடுவா? நீ பட்டன் போட்டு விடுற மாதிரியா இருந்தா நான் போட்ட 2 பட்டனையும் திருப்பி கழட்டி விட்டுறேன், நீயே போட்டு விடு. சி, என்ன இப்படி வழியிறான்? நான் போட்டு விடுறேன் மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் தானே ட்ரெஸ்லாம் போட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு, ஆமா தலையில 2 சிண்டு போட்டு பூ வச்சு திஷ்டிக்கு மை போட்டு வச்சு அனுப்பு. பேசுறா பாரு பேச்சு. இனிமேல் எல்லா உரிமையும் எனக்கு தானே மாமா உண்டு. நான் செய்யறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காமிங்க பட்டனை நான் போடுறேன். ஏய் ஓவரா போறடி. அப்புறம் ரதிச்செல்லம் மாமா கிஸ் கொடுக்குறேன்னு சொன்னனே, உனக்கு ஓகேவா? கொடுக்கவா? மாமா வெளிச்சமா இருக்கு, யாராவது பார்த்துட்டு என்ன செய்யறது? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், இருட்டுக்குள்ள வாழறதுக்கு என்ன? நம்ம 2 பேரும் உரிமை இல்லாதவங்களா, கல்யாணம் பண்ணிக்க போகாதவங்களா? நம்ம நல்லா பகல்லே கொடுப்போம், 10 பேர் பார்த்து வயிற்றுச்சல் ஆகட்டும். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ்ஸே. உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு ஓகே தான் மாமா. வேணா டேய் வசந்த் வேணாண்டா. ரதிமா சொல்லுங்க மாமா. கொடுக்கவா? போங்க மாமா, என் குறி வீக்கமா இருக்கு. ஐ லவ் யூ டி ரதி. ஐ லவ் யூ டூ வசந்த் மாமா. முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே, நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே, ஆலோலங்கிளி முத்தேவா. எனக்காக நீங்க போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய் வசந்த் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ மாமா யாரோ கூப்பிடுறாங்க. அது ஒரு பேட் வைப்ரேஷன், நீ காதுல வாங்காத. டேய் வசந்த் மாமா. அவ போட்டு போம்மா. ரதி நீ வா மாமா கிட்ட.
மச்சான் செம சீனு. ஸ்ரீநிதி நம்ம ரதி தேவி கிட்ட சண்டை போட போயிட்டா. டே அஜய், ஒழுங்கா நீ வேடிக்கை பாரு. சரவணன் சீனியர் கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன இசை, என்ன பேசணும்? சீனியர், உங்க ஒய்ஃப் மாதிரி ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே கிடையாது லைஃப்ல, தெரியுமா? அப்படியா பொண்டாட்டி உங்களுக்கு என்ன பண்ணா? எங்களுக்கு என்ன பண்ணாவா? நம்ம ஜான்சி யாராவது சொல்லி மாறி இருக்காளா? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அவ மனசுல மாற்றத்தை உருவாக்கிட்டு வந்திருக்காங்க உங்க அன்பு. ஏன் அன்பு ஜான்சி மனசுல மாற்றத்தை உருவாக்குனாளா? ஆமா, ஜான்சி கிட்ட போய் பேசினாலா ஏதாவது? ஆமா சீனியர், ஜான்சிக்கு ஃபீவர்னு பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க வைஷ்ணவிக்கு ஃபீவராமே, அதனால அவளுக்கு கஞ்சி வச்சோம். தெரிஞ்சவங்க நான் கஞ்சி கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேணா நானே கொடுத்துக்கிறேன் கொடுங்கன்னு சொன்னேன். ஒத்துக்காம ஜான்சிக்கு கொண்டு வந்து கஞ்சி கொடுத்தாங்க. அவளை ஏன் வினோத் நீ கொடுக்க விட்ட? அவ சொன்னாலும் நீ வாங்கிட்டு போய் கொடுத்துருக்க வேண்டியதுதானே? தேவையில்லாம அது ஏழரை இழுத்து விடும். அவளும் இவளும் பேசினா தேவையில்லாம இவதான் மனசு கஷ்டப்படுவா. சீனியர், உங்க பொண்டாட்டியோட அருமை இன்னும் உங்களுக்கு முழுசா புரியல. உங்க பொண்டாட்டியை கொண்டு போய் எங்க பேச விட்டாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் மனசு மாறுவாங்களே தவிர உங்க பொண்டாட்டி மனசு மாற மாட்டாங்க. என்ன சொல்ற இசை, எனக்கு புரியல. சீனியர், நீங்களே சொல்லுங்களேன். நம்ம ஜான்சி எவ்வளவு பெரிய கிரிமினல். அவெல்லாம் ஒருத்தவங்க பேசி கேட்கிற ஆளா? ஆனா அவங்கள்ட்டே பேசி மனசை மாத்தி விட்டா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஜான்சி யோசிக்கிறத பார்த்தா மனசு மாறிடுவான்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? அப்படி என்ன பேசினா? மேடம் போயிட்டு கஞ்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு திருப்பி அந்த மேடம் எப்பயும் போல கத்திருக்காங்க, நீ எதுக்கு கஞ்சி எடுத்துட்டு வர அப்படின்ட்டு. ஆனா கொஞ்சம் கூட சலிக்காம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அவங்க சண்டைக்காரங்களா இருந்தாலும் உடம்பு சரியில்லாதப்ப நம்ம தான் பார்க்கணும் போகணும்னு பேசியிருக்காங்க. இதையும் தாண்டி அவ ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. ஒருவேளை உன் டாக்டர் மனசுல நான் தான் இருந்தேன், என் மனசுல டாக்டர் தான் இருந்திருந்தாரு அப்படின்னா தேவையில்லாம உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் அப்படின்னு உனக்கு தெரிய வந்திருந்தா, இப்போ உன் டாக்டருக்கு என்னதான் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அவ கேட்டா. இதுவே கிடையாதா? இந்த கேள்விலாம் எதுக்கு அவள்கிட்ட கேட்கறா? அவ மனசு உடஞ்சு போயிடுவா தெரியுமா இதெல்லாம் கேட்டா? கேட்ட நீங்க தான் மனசு உடைஞ்சு போகணும். ஆனா உங்க பொண்டாட்டி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இந்த பதில சொல்றேன். எனக்கு தெரியும் என் டாக்டர் என்னதான் லவ் பண்றாரு, நான் அவரை தான் லவ் பண்றேன். இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லி, ஒருவேளை எங்க டாக்டர் இது வரைக்கும் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தாரு, நீங்க 2 பேரும் தான் காதலிச்சிங்க அப்படின்ற உண்மை எனக்கு தெரிய வந்தாலோ, என்ன தேவையில்லாம வசந்த் மாமாவுக்காக தான் கல்யாணம் பண்றாருன்ற உண்மை தெரிஞ்சாலோ, நான் என் டாக்டரை தாராளமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடின்னு சொன்னாங்க. உண்மையாவே அன்பு அப்படியா சொன்னா? அட ஆமாண்ணா சீனியர், அப்படிதான் பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசின பேச்சுல இப்படி ஒரு ஆன்சர் உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது? 100 ஏதா இருந்தாலும் அவர் உன் புருஷன் இல்லையா, அவர் எப்படி நீ விட்டு கொடுப்பன்னு கேட்டிருக்கா. அதுக்கு என் புருஷன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அவர் உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்பாருன்னா நான் விட்டு கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா என் டாக்டர் மனசுல நான் தான்க்கா இருக்கேன், என் மனசுல டாக்டர் தான் இருக்காரு. நீங்க கேட்டீங்கன்றதுக்காக தான் இந்த பதில சொன்னேனே தவிர மத்தபடி உங்களை என் டாக்டர் நினைச்சிருப்பாருன்றதெல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு ஸ்ட்ராங்காவே பேசிட்டு வந்தாங்க. என் அன்பு இவ்வளவு மெச்சூர்டா பதில் சொல்வாளா? நான் அவளை குழந்தைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் இன்னமே. குழந்தைதான் சீனியர், உண்மையிலே அவங்க குழந்தைதான். அவங்க குழந்தைத்தனமான பேச்சு தான் ஜான்சியும் மாற வைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ பேசுனது மாற்றமா தான் இருந்தது. அதையும் தாண்டி இப்போ வந்திருக்கிற மெச்சூரிட்டி, இப்படிதான் பேசணும் இப்படிதான் பழகணும்னு நீங்க சொல்லி கொடுத்தது தான். அதை தான் அவளும் அங்க சொன்னா. என் டாக்டரும் எங்க அண்ணனும் எனக்கு ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடிதான் இப்பெல்லாம் நான் பேசுறேன். அதனால நான் பேசுறது சரியா தப்பான்னு தெரியலக்கா. ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னே நான் கஷ்டப்பட்டேன், அதனாலதான் உங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்தேன்னு எல்லாத்தையும் பேசி சொல்லி அவளுக்கு கஞ்சும் கொடுத்துட்டு வந்தாங்க. வினோதினி, என்னதான் என் அன்பு மெச்சூரிட்டியா பேசியிருந்தாலும் அந்த இடத்துல எவ்வளவு பதில் சொல்லியிருந்தாலும் மனசளவில் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. என்ன அவளால மனசால கூட வேற யாருக்கும் விட்டு தர முடியாது, பேச்சுக்கு கூட விட்டு தர முடியாது. மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு பதில் சொன்னான்னு சொன்னல, அந்த பதில சொல்லும்போது அவ உண்மையிலேயே துடிச்சு போயிருப்பா. உண்மைதான் சீனியர், நாங்க தப்பு சொல்லல. இருந்தாலும் அவங்க பேசுனது ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ட்ரஸ்டடா ஒரு ஹஸ்பண்ட் மேல இருக்க முடியுமா, இந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு. அன்பு வாழ முடியும் வினோதினி. எவ்வளோ பெரிய கொலகாரனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் சரி, என் அன்பு பேசினா அந்த பேச்சிலே மாறிடுவாங்க. இருந்தாலும் என் அன்பு இப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கா. எனக்கு எதுவும் தெரியல, அவளையும் நான் பார்க்கலையே. தெரியல சீனியர், அங்க வந்துட்டு இங்க தான் வந்தாங்க. நானும் உங்களை பார்த்து சூப்பரா பேசுனீங்க, எங்க ஜான்சியை மாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எங்கேயாவது உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பதில சொல்லிட்டு வந்தமே, அது கரெக்டா ரைட்டான்னு தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. ஃபீல் பண்ணுவாங்க தான், நான் தப்பு சொல்லலை. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க தான். இருந்தாலும் அந்த இடத்துட்டு அவங்க கரெக்டாக பேசினாங்க சீனியர். அவங்க பேசின விதம் கரெக்ட் அந்த இடத்துட்ட. உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை தான் சீனியர். நீங்கள் எங்கே போயிட போறீங்க, அவங்களுக்கானவர் தான் அப்படின்ற நம்பிக்கை தான் அவங்களை அந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு. பேச்சு தானே இப்போ ஜான்சி மனசுலேயும் மாற்றத்தை கொண்டு வர போதுன்னு நான் நம்புறேன். என் அன்பு மனசுக்கு முன்னாடி யாருமே தோத்துருவாங்க, அதுதான் உண்மை. நாடி எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வமில்லை, உள்ளம் போல கோவிலில்லை. தினந்தோறும் அர்ச்சனைதான் எனக்கு ஏன் மச்சான் சண்டை போட்டு வசந்த் தான் முக்கியம்னு சொல்லிடுவாளோ? ஆனா ரதி தேவியாவே மாறிட்டான் இந்த வினோத். இந்த தாவணி பாவாடை தான் எங்க வாங்கினான்னு தெரியல. ஃபுல்லா நம்ம கடைக்குட்டி வயசு ஓடுது, அதனால தான் ஃபர்ஸ்ட் நாளே கண்டுபிடிச்சிருச்சு இவன் தான் ரதி தேவின்றத. பாவாடை தாவணியை போய் மொத்தமா அவங்க அம்மா கிட்ட ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கான். ஏய், உனக்குலாம் அறிவே கிடையாதா? இப்பதானே கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ள முத்தம் கொடுக்குறான்லாம் போறேன்.
ஏன்க்கா முத்தம் கொடுக்கறது தப்பா? அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு முடிவாயிடுச்சு. நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு இப்ப எல்லாருக்குமே தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு உரிமையா முத்தம் கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்பா? உன்னெல்லாம் உங்க வீட்ல ஒழுக்கமா தான் வளர்த்தாங்களா? இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அடுத்தவனை மயக்க போடுன்னு. டேய் தேவையில்லாம வாயை விடுற சொல்லிட்டேன். வசந்த் மாமா, நீங்க கம்முன்னு இருங்க. இன்னைக்கு நான் பேசி ஒரு முடிவுக்கு வராம விடவே மாட்டேன். என்னடி என்ன முடிவுக்கு வர போற? பெரிய இவ பேசி ஒரு முடிவுக்கு வர போறா. பாருங்கக்கா, இப்பவும் நான் சொல்றேன், நானும் கேள்விப்பட்டேன் தான். நீங்களும் என் வசந்த் மாமாவும் காதலிச்சிங்களாமே, அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் தான். ஆனா என் வசந்த் மாமாவை வேணான்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவர் என் மேல உரிமை எடுத்துக்கிறதும் நான் அவர் மேல உரிமை எடுத்துக்கிறதும் சாதாரணமான விஷயம். ஏன்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்க சாப்டர் எப்பவோ முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நீங்க பொசசிவா சண்டை போடுறதெல்லாம் தப்பு. அப்படி சொல்றீ என் செல்லம். என் சாப்டர் முடிஞ்சு போச்சுதான். நான் ஒன்னும் எனக்கு அவன் வேணும்னு சண்டை போட்ட வரல. ஒரு பொண்ணா நீ ஒழுங்கா இருக்கேன்னு தான் நான் கேட்கறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பையனுக்கு முத்தெல்லாம் கொடுக்க போறியே, ஒழுக்கமான பொண்ணு தானான்னு கேட்கறேன். ஏன்க்கா ஒழுக்கமான பொண்ணா இருந்தா முத்தம் கொடுக்க மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லாத பொண்ணா இருந்தா தான் முத்தம் கொடுப்பாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? ஏன் காதலிக்கும் போது எல்லாரும் முத்தம் கொடுப்பாங்க தான். அப்படி நீங்க எதுவும் என் வசந்த் மாமாவுக்கு கொடுத்தது இல்லையா என்ன? சரியான கேள்வி, பதில் சொல்றீ. உனக்கு அசிங்கமாவே இல்லையா இப்படி ஒரு கேள்வி கேட்கற? ஆமா நான் முத்தம் கொடுத்துருக்கேன் லவ் பண்ணும்போது அப்படின்னு சொன்னா உனக்கு ஒன்னும் உடம்பு கூசாதா? இப்படி முத்தம்லாம் கொடுத்துருக்கான் ஒரு பொண்ணுக்கு, அவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறமே, உனக்கு உடம்பே கூசாதா? எனக்கு கூசாதுக்கா. ஏன்னா அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லவ் பண்ணும்போது எல்லாரும் பண்றதுதான். அதையும் மீறி அவர் என் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை, நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. நீ அக்செப்ட் பண்ணிப்ப, எதை வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்ப. அவன் எது பண்ணிட்டு வந்தான்னு சொன்னாலும் நீ எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்ப. அந்த மாதிரி கேட்டகரி மாதிரி தான் தெரியுது. ஏய் தேவையில்லாம பேசுற ஸ்ரீநிதி, தேவையில்லாம அவ கேரக்டரை பத்தி பேசாத. நான் பேச வந்தா அவன் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறா. பட்ட பகலே 4 பேர் பாப்பாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்ச நச்சமே இல்லாம முத்தம் கொடுக்க போற அசிங்கமாலி உனக்கு? அக்கா இப்பவும் நான் சொல்றேன், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால அவர் முத்தம் கொடுக்கறதுல தப்பு இல்ல, நான் கம்முன்னு நிக்கிறதுலயும் தப்பு கிடையாது. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இப்ப கூட வசந்த் மாமா உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழுங்க. ஆனா நீங்களும் வாழ மாட்டேன், அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டேன்னு சொல்றதுல லாஜிக் இல்லையேக்கா. இப்போ கூட பாரேன், 2 நாள் இருக்கிற வரைக்கும் அவன் எதுவும் பண்ணக்கூடாதான். இவ போனதுக்கு அப்புறம் எது வேணாலும் பண்ணிக்கலாமா? அந்த லாஜிக்ல தான்டா மச்சான் இன்னும் இருக்கா. இவளெல்லாம் கடுப்பேத்தி பக்கத்துல ஒரு தப்பும் கிடையாது. நான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு ஸ்ரீநிதி கோவத்தை பார்த்தா. வாய்தான் அவளுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. விட்டு தர மாட்டாளாம் யாருக்கும், அதை வாயை திறந்து சொல்ல மாட்டாளாம். ஆனா இவ இருக்கிற வரைக்கும் அவர் யாருக்கிட்டையும் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதான், பேசக்கூடாதான். என்னதான் லாஜிக்னு தெரியல எனக்கு. ஏன் சீனியர் பேசாம டெஸ்ட் போட்டு தான் நம்ம எடுத்துட்டோம்ல, அவளுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிச்சுல, சொல்லலாம்ல. சொல்லிட்டேன் வினோதினி. ஆனா அவன் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி அவள் லவ் தான் வேணும்னு நிக்கணும். இந்த பிரச்சனைக்காக என்ன வேணாம், நான் இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னு என்ன வேணும்பா, அப்படி ஒரு காதல் எனக்கு தேவையில்லாங்கிறான். அதுவும் கரெக்டு தான். அவ எல்லா டைம்லயுமே நம்மளுக்கு லவ் சப்போர்ட்டா இருக்கும், வசந்த் சப்போர்ட்டா இருப்பாருன்னு நின்றுக்கணும். தேவையே இல்லாம அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் அவ யோசிக்கலடி. தியாகி விட்டு கொடுக்குறாளாம் அவர் சந்தோஷமா இருக்கட்டும்ட்டு. இவளுக்கு அப்படியே சொந்த பந்தன் எல்லாரும் இருக்காங்க பாரு. இவளே யாரும் இல்லாம இருக்கா, ஏதோ எங்க கூட இருக்கிறதுனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா. இன்னும் வசந்த் சீனியருக்கு கல்யாணம் எல்லாம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், ஊரை விட்டு ஏன் உலகத்தை விட்டு காலி பண்ணி போகணும்னு கூட நினைப்பா. அந்த மாதிரி தியாகி வசந்த் சீனியர் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? ஆனா அவர் கூட இவ இருந்தாதான் நல்லா இருப்பான்றத யோசிக்கவே மாட்டா. அவருங்கக்கா எங்க மாமா கிட்ட நான் பேசணும். உங்களுக்கு தான் அவர் தேவையில்ல, நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? எனக்கு அவர் தேவையில்லதான். நீ கொஞ்சம் கம்முன்னு இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணி தோல. நானும் 2 நாள்ல கிளம்பிடுவேன். அதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஓ அப்படியா? 2 நாள்ல நீங்க கிளம்பிடுவீங்களா? அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? அப்பனா இந்த 2 நாள்ல நான் என் மாமா கூட வாழ்ந்தே ஆகணுமே. ஏய் தேவையில்லாம பேசுறேன், என்ன கடுப்பேத்தி பார்க்காத. அப்படிதான்க்கா பேசுவேன். வசந்த் மாமா இன்னைக்கு கிஸ் வேணாம், மொத்தமாவே நம்ம வச்சுக்கலாம். ஏய் என்ன சொல்ற? மொத்தமாவே வச்சுக்கலாமா? ஆமா, அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதான் உங்க முன்னாடியே நாங்க வாழ்ந்துட்டோம்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் போய் உங்க லைஃபை பாப்பீங்கல்ல, திரும்பி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டீங்க. அதான் பேசாம மொத்த ரொமான்ஸிங் பண்ணிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கடுப்பேத்தி பாக்குறேன், தேவையில்லாம பொண்ணா தானே. அப்படியே கடுப்பேத்தி பாப்பேன். பாருங்க, முத்தம் கொடுத்ததுக்கே உங்களுக்கு கோவம் வருதா? ஆனா என் வசந்த் மாமா உங்களுக்கு வேணாம் அப்படிதானே? இன்னைக்கு மொத்தமா நாங்களே பண்ணிக்கிறோம், உங்க வேலையை பாருங்க. ஹே அசிங்கமா இல்லையோ? அசிங்கமாலாம் இல்ல. அப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும். அசிங்கமா இல்ல. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நான் என் மாமா கூட வாழ்ந்து காமிக்கிறேன். வேணா, இன்னைக்கு நைட்டு நான் வாழ்ந்து காட்டுறேன். அந்த திருப்தியோட நாளன்னைக்கு நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் மாரி பேசுற உன்னெல்லாம். ஏய் டேய் என்னடா ஸ்ரீநிதி வினோத்தை அடிச்சிட்டான்? ஐயோ வசந்த் கம்முன்னு இருந்திருக்கலாம், வசந்த் திருப்பி ஸ்ரீநிதி அடிச்சிட்டான். ஐயோ அடி தடி சண்டையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் யோசிக்கவே மாட்டா போல, பைத்தியக்காரி மாதிரி தான் நடந்துப்பா.
வினோதினி சாரி வினோதினி, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்கா. இல்ல சீனியர், அவ கோவம் நியாயமானது தானே. இருந்தாலும் வினோத் அடி வாங்கினது ஒரு மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம், அப்படியாச்சும் எண்டிங்க்கு வருதானே. அவெல்லாம் திருந்தவே மாட்டா. இப்ப மட்டும் இவ ஒரு முடிவு எடுக்காம இருக்கட்டுமே. நானே கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லாதடா, இவ போட்டு ஊருக்குன்னு சொல்லிடுவான் பாரு. விடுங்க சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாமே இப்போ கூட வசந்த் சீனியர் வேணும்னு அவ சண்டை போடல. அவர் ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போறாருன்னு சண்டை போடுறா. இவெல்லாம் திருந்த சான்ஸே கிடையாது. யாரோ ஒருத்தி அவளுக்காக என்ன கை நீட்டி அடிப்பியா? யாரோ ஒருத்தியா? அவன் யாருன்னு தெரியுமா? என் மச்சாண்டி, என் உசுரு. எனக்காக பொம்பளை வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கான். இவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் மேல கை வைப்ப? டேய், உன் மச்சானா? ஆமாண்டி, என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் நடிச்சிட்டு இருக்காண்டி. நல்லா பாருடி, அது வினோத்டி. யார் மேலடி கைய வச்ச? நான் அடிக்க வந்தது அவன் தப்பாடி. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சது அவன் தப்பாடி. என் மச்சான் நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி கூட பேசுறது கிடையாது. அவன் மேல கை வச்சிருக்க. டேய் சும்மா இருடா லூசு. வினோத், இங்க பாரு ஸ்ரீநிதி, கடைசி வரைக்கும் உன் வாயிலேருந்து வசந்த் உனக்கு வேணுன்ற உண்மையை தான் வர வைக்கணும்னு நினைச்சனே தவிர மற்றபடி வேற எதுவும் யோசிக்கல. நான் உன் மனசை கஷ்டப்படுத்தணும் இல்லை உன் மனசை கஷ்டப்படுத்தி தான் அந்த வார்த்தையை நான் வாங்கணும்னு நினைக்கல. ஏன் இவ்வளோ பிடிவாதமா இருக்கன்னு எனக்கு புரியல. அவனை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் உனக்கு மனசு இல்லை, அவனை கல்யாணம் பண்ணிக்கவும் உனக்கு மனசு இல்லை. இப்படி ரெண்டும் கட்ட நிலைமையில நிறுந்துக்கிட்டு என்ன பண்ண போற? இப்ப கூட அவன் என்கிட்ட நெருங்கி வரானே, அதுவும் உன் கண் பார்வையில நெருங்கி வரானேன்னு தான் உனக்கு கோவம் வருதே தவிர 2 நாளைக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் ஊருக்கு போறேன்னு ஸ்ட்ராங்கா பேசுற. அப்படி என்னத்தை தான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? அவனும் நீயும் அப்படிதான் காதலிச்சிங்களா? கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு குறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த குறைய நம்ம எப்படி பாக்குறோன்றதுல தான் அது நிறைவா முடியறது இருக்கு. மச்சான் வாய மூடுறா. எதையும் சொல்லி அவளுக்கு புரிய தேவையில்ல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். நீ ஏன் அவனை விட்டு விலகணும்னு நினைக்கிறன்னு எங்களுக்கு புரியல. நீ தான் அதுக்கான பதிலை சொல்லணும். உன் வசந்த் எப்பயுமே உனக்கு தான், உனக்கானவனா தான் இருப்பான். ஆனா உன் பிடிவாதத்தை மாத்திக்கோ ஸ்ரீநிதி, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வினோத் சாரி வினோத், உங்களை அடிச்சது தப்பு தான். நீங்கன்னு தெரியாம தான் அடிச்சிட்டேன். பரவாயில்ல ஸ்ரீநிதி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடி வாங்கினதுக்காகலாம் நான் வருத்தப்படலை. என் மச்சா மேல நீ வச்சிருக்கிற காதல் தானே இப்படி அடியா விழுந்தது. அதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன். அதையும் தாண்டி நீ அவன் கூட சேர்ந்தினா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இல்ல வினோத், அது பத்தியோ அது இது தான் சொல்லுவா. மரியாதையா நீ போடா மச்சான், நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன். நீ கிளம்பு, அவகிட்ட நான் தனியா பேசணும். டேய் பொறுமையா இருடா, கடைசியில நீ ஏன்டா சொதப்புறப்ப? மச்சான் போடா, உன்னை அடிச்சது பெரிய தப்பு. உன்னை அடி வாங்க வைக்கணும்னா நான் நினைக்கவே இல்லை. எனக்காக நீ பட்ட கஷ்டம்லாம் போதும், நீ கிளம்பு போடான்னு. டேய் போடான்னு சொன்னேன். வினோத் போடா. வசந்த் எனக்கு சீரியஸா அது வினோத்னு தெரியல. அவன் வினோத்னு தெரியுது தெரியல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன் அது ஒரு பொண்ணா கூட இருக்கட்டும், அடிக்கிறதான உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? இல்ல வசந்த், அது என்னையும் மீறி கோவம் வந்துருச்சு. உன்னையும் மீறி கோவம் வரும், உன்னையும் மீறி பேச வரும். ஆனா உன்னையும் மீறி வசந்த் எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும்தான் உனக்கு சொல்ல வராது, அப்படித்தானே? வசந்த் வேணாடி, வாய முடு. நீ என்ன நான் வேணும் வேணான்னு சொல்றது? எப்ப நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்தியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ வேணாம். அவன் லவ் பண்ற பொண்ணு இங்க தான் இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதே மீறி நம்ம பொம்பளை கெட்ட போடுறமே, நம்மள அவ அசிங்கமா நினைப்பாளா நினைக்க மாட்டாளான்னு என் மச்சான் யோசிக்கல. எனக்காக எந்த அளவுக்கு இறங்கி கெட்ட போட்டு என் கூட எவ்வளவு நடிச்சிருக்கான் தெரியுமா? கேம்புக்கு வருவான், அங்கேருந்து வந்து இங்க லேடி கெட்ட போடுவான், என் கூட நடிப்பான். ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாம எப்படியாவது நீ நானும் சேர்ந்துட மாட்டோமான்னு ராத்திரி பகலமா அவன் கஷ்டப்பட்டிருக்காண்டி. இந்த சுத்தி இருக்கிற எல்லாருமே நான் அப்படி நல்லா இருப்பேனா இப்படி நல்லா இருந்துருவானு அப்படி யோசிக்கிறாங்க. வசந்துக்காக அவ்வளவு நினைக்கிறாங்க, இவன் சந்தோஷமா இருந்தா போதுன்னு. ஆனா என்ன உருகி உருகி காதலிச்சேன்னு சொல்ற நீ என் சந்தோஷம் முக்கியம் நினைக்கல, அப்படித்தானே? இல்ல வசந்த், உன் சந்தோஷம் முக்கியம் தான். இப்ப கூட நான் வேலைக்கு போறேன். ஆமா வேலைக்கு போற, என் சந்தோஷம் முக்கியம் தான் வேலைக்கு போற. அந்த வெங்காய காரணத்தை நீயே வச்சுக்கோன்னு. அப்படி நீ போனா மட்டும் நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன் நினைக்கிறியா? வசந்த் உனக்கு உண்மை என்னன்னு தெரியாது. என்ன உண்மையா வேணாலும் இருந்துட்டு போட்டோண்டி. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் வசந்த் எனக்கு வேணும்னு நிக்காம என் முன்னாடி வசந்த் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்னியே தவிர வசந்த் வேணும்னு நிக்கல. அப்படிப்பட்ட ஆள் தானே நீ. இப்ப சொல்றேன்டி, நீ என்ன வேணும் வேணான்னு சொல்றது? நீ எனக்கு வேணாண்டி, வேணாம் வேணாம் வேணாம். சரி வசந்த், நானும் தான். இதுக்கப்புறம் உனக்கு எந்த நல்லது நடந்தாலும் அதுல நான் தலையிட மாட்டேன், இப்படி குறுக்கிடவும் மாட்டேன். இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை நீ வேஷம் போட்டு நடிக்க வைக்க தேவையில்ல. உண்மையான பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப கூட இந்த திமிர் பேச்சு போதா பாத்தியா? இப்ப கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கோ தான் சொல்றேன், நான் வேணும்னு சொல்ல மாட்டேன். அவ்வளவு பெரிய தியாகி இல்ல நீ. உனக்கு என்னன்னு புரியல வசந்த். உன் சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் நான் பண்றேன்னு உனக்கு ஒரு நாள் புரிய வரும். சி வாய மூடு. நீ எல்லாம் என் சந்தோஷத்தை பத்தி பேசாத. உண்மையான காதல்னா என்ன தெரியுமா? எந்த சுச்சுவேஷன்லயும் எந்த ஒரு நிலைமையிலையும் விட்டுட்டு போக கூடாது. நீ என்னவோ பெருசா யோசிக்கிற என் சந்தோஷத்தை மட்டும். ஏன் நான் உன் சந்தோஷத்தை யோசிக்க கூடாதா? நீ என் கூட தான் இருந்தா நல்லா இருப்பேன் நான் யோசிக்க கூடாதா? அப்ப அதெல்லாம் ஏன் தப்பா? என் காதல் மட்டும் பொய்யா இருக்கணும், உன் காதல் மட்டும் தியாகிப்பட்ட வாங்கணுமா? உனக்கு தோணலல்ல வசந்தை யாருக்கு விட்டு கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், நம்ம கூட இருந்தா மட்டும் தான் அவன் சந்தோஷமா இருப்பான்னு உனக்கு தோணலல்ல? சரிடி, அப்படியே நீ கல் நெஞ்சா இருந்துட்டு போ. நீ ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு உனக்கு நான் கிஃப்ட் தரேன். அதுதான் என்னோட லாஸ்ட் கிஃப்ட். அதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்டி. நீயா வந்தா கூட நீ வேணும்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஏன்டா நம்ம இவனை கஷ்டப்படுத்தணும், இவன் சொன்னா புரிஞ்சுருப்பானே, தேவையில்லாம நம்மளுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டோமே ஒரு நாள் நீ கதறி அழுக போற. அதாண்டி உனக்கு தண்டனை. மரியாதையா போயிடுறி, என் லைஃப்ல இருந்து போயிடுறி.
உன்னை காதலிச்சதுக்கு உண்மையிலே நான் அசிங்கப்படுறேன்டி. எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாதுடி. காதல என்னையும் விட்டு கொடுப்பேன், என் காதலையும் விட்டு கொடுப்பேன். அப்படி என்னடி என்ன நீ சந்தோஷப்படுத்தி பார்க்க போற? என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல 2 நாள்ல நான் உனக்கு ஒரு gift தரேன்டி. அதை வாங்கிட்டு போடி. ஒரு பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை பாராமல் போய்விடுமா? ஒரு கண் ஏய், இப்ப எதுக்குடா அழுகுற? ஒருத்தே இல்லாத அவ காதலுக்காக ஒன்னு அடி வாங்க வச்சுட்டேன். ஒருத்தே இல்லாத காதல் நீ எப்படி வசந்த் சொல்லுவ? அவ அப்பா அம்மா இறந்தப்ப கூட உன் ஆறுதல் அவ தேர்லடா. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சதுனாலதான் நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு அவ இது வரைக்கும் மனசுக்குள்ள எல்லா வலி வேதனையும் சுமந்துட்டு இருக்காடா. நியாயம் பேசாதடா. அப்பா அம்மா இறந்தப்ப அவ தேடலதான். இப்ப தெரியுதுல்ல அவளுக்கான லைஃப் இதுதான் புரியுதுல்ல. அவனை யாருக்கும் விட்டு தர முடியலன்னு அவளுக்கே தெரியுதுல்லடா. இப்ப அவ பேசுறதுல என்னடா நியாயம் இருக்கு? நீ கம்மன் இரு அஜய். அவன் ஏற்கனவே கன்ஃபியூஸ் ஆகி போய் நிக்கிறான். அவனை நீ கன்ஃபியூஸ் பண்ணாத. தயவு செஞ்சு அழுவாத வசந்த். நீ சோகமா இருக்கிறதையே பார்க்க முடியாம தானே இந்த கெட்டப் போட்டேன். நீ அழுவுறதுக்கடானா இந்த கெட்டப் போட்டேன். அவ உன் மேல உன்னை விட தாண்டி காதல் வச்சிருக்காடா. உன் ஆசை எந்த இடத்துலயும் தோத்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனாலதான் அவளுக்கு அவளே அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வச்சிருக்கா. அது புரிஞ்சுக்கோ வசந்த். நீ உண்மையை அவகிட்ட சொல்லு, அவ ஏத்துப்பா. அவ ஒன்னும் ஏத்துக்க தேவையில்ல. வெங்காயத்தை ஏத்துக்கிறா. அவ இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்ல. உன் மேல எப்படி கை வைப்பா? நானும் தெரிஞ்சாடா அவ கை வச்சா. உண்மையில ஒரு பொண்ணு நினைச்சிட்டு தானே கை வச்சா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ ஒன்னு அடிச்சது தப்பு. அதுக்காகவே அவ எனக்கு வேணாம். என் மச்சா மட்டும் எனக்கு போதும். சரி, இப்ப அவ என்ன அடிச்சிட்டான்றதுதான் உன் கடுப்பு. நான் வேணா ரிட்டன் அவளை போய் ஒரு அறை விட்டுட்டு வரட்டுமா? ஒரு அரை இல்ல 10 அரை கூட விடு. அது எனக்கு கவலையும் கிடையாது. நான் கேட்கவும் மாட்டேன். அட பாவி பயல, அவன் லவ்வர் தான் முக்கியம்னுவான். நீ ஃப்ரெண்டு முக்கியங்கிற. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வேணும். அவ எப்படி அடிக்கலாம்? இன்னும் 2 நாள் இருந்துச்சுல, ஒழுங்கா கெட்ட போட்டு மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கலாம். உன்னை ஏமா வினோத்னு சொல்ல சொன்னான்? இதுக்கப்புறம் யாரும் எதுக்காகவும் நடிக்க தேவையில்ல. அவளுக்கு அவ காதல் புரியல. இதுக்கப்புறம் நம்ம புரிய வச்சு மட்டும் அவன் மண்டியில ஏறிட போதா? அவ தனியாவே கஷ்டப்பட்டுட்டு ஒன்னும் தப்பு இல்ல. டேய், நீயும் தனியா தாண்டா கஷ்டப்படுவ. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? டேய், அவனை சமாதானப்படுத்த பாரு. திருப்பி திருப்பி நீயும் நியாயம் பேசிட்டு நிக்காத. அவனுக்கு இப்போதைக்கு எது சொன்னாலும் புரியாது. அவ உன்னை அடிச்சது மட்டும்தான் அவன் மைண்ட்ல இருக்கு. தயவு செஞ்சு வினோத், அவனை சமாதானப்படுத்து. ஓகே வசந்த் மாமா, அப்ப நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவன் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறான். நீ மட்டும் எனக்கு போதும். வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. அடி வாங்கினவன் தான் அழுவணும். அவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் அடி வாங்கிட்டான், அவன் அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் என் வாழ்க்கையை பணைய வச்சு 2 பேரும் கல்யாணம் வேற பண்ணிக்க போறானுங்களாம். இந்த கூத்தை எங்க போய் சொல்லன்னு தெரியலையே. வினோத், நீ சொல்ல. என்னதான் உனக்காக நல்ல கெட்ட போட்டாலும் உன் ஆள் அடிச்சது என்ன தப்புடான்னு வினோத் சண்டை போட்டிருக்கணும். புரியுது. அப்படியே இல்லைனாலும் ஸ்ரீநிதி அடிச்சதுக்கு அவன் வினோத் நீ அடிச்சது தப்பு சாரி கேளுன்னு தான் வசந்த் சீனியர் சொல்லியிருக்கணும். ஆனா திருப்பி ஸ்ரீநிதியை ஓங்கி ஒரு அறை விட்டு வந்திருக்காரு வசந்த் சீனியர். அதையும் தாண்டி இவ்வளோ நடந்ததை கூட நான் மன்னிச்சிட்டேன். என் மச்சான் அடிச்சதை நான் மன்னிக்க மாட்டேன். நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இந்த மனுஷன். இவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்த்தா பொறாமையா தான் இருக்குன்னு. ஜோல வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா இல்ல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாலியே கட்டலாம். வா, சாமி ரூம்ல பாட்டி மஞ்சள் கயிறு வச்சிருப்பாங்க. இப்பவே கட்டுறேன். இவ்வளவு சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க பத்தியாடா அஜய். பைத்தியக்காரனுங்களா? டேய் 2 பேரும் சிரிச்சு தொலைங்கடா முதல்ல. வசந்த் மாமா கிஸ் கொடுத்தாதான் நான் சிரிப்பேன். போ. வசந்த் மாமா அழகட்டே கொடுக்குறீங்க. நான் வேணா உங்களுக்கு அழகாம கொடுக்கட்டுமா? சில இந்த கிஸ்ஸின நடத்திட்டானுங்களே. வசந்த் மாமா கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உங்க கஷ்டத்தை நான் சரி பண்றேன் வசந்த் மாமா. வேணா அடுத்தது உங்களுக்கு ஒரு லிப் கிஸ் பண்றேன். கருமமே. டேய் நீங்க 2 பேரும் கொஞ்சறத பார்த்தா ஒரிஜினல் லவரே தோத்துருவாங்கடா. தயவு செஞ்சு சிரிச்சு தொலைங்கடா 2 பேரும். வசந்த் மாமா, அவங்க அடிச்ச இடத்துல நீங்க கிஸ் கொடுத்ததுனால எனக்கு சரியாகிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் எனக்காக சிரிக்கிறீங்களா? மச்சான் உண்மையில உனக்கு கோவம் இல்லைல்ல? அவ அடிச்சது தப்பு தான் மச்சான். நான் உன் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிருடா. என்னால தானே இப்படி ஆச்சு. உன்னை கஷ்டப்படுத்தி கூட நான் பார்த்தது இல்லடா. இன்னைக்கு அவ அடிச்சுட்டாடா. வசந்த் மாமா, எனக்கு கோவமே கிடையாது. தயவு செஞ்சு நீங்க சிரிக்கிறீங்களா? போதுமா? அவ்வளோதான். சிரிக்கலாம் மாட்டேன். இது கூட நீ கேட்டன்றதுனால தான். ஐ லவ் யூ வசந்த் மாமா. ஐ லவ் யூ டி ராஜி தேவி. அழும்பு கட்டி அடிக்கிறானுங்கடா டேய். அவங்க உங்களுக்கு வேணாம் அப்படிதானே? ஆமா, எனக்கு நீ தான் வேணும். ஓகே, நம்ம இப்போ உடனே உள்ள போறோம். தாலியை கட்டுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகே, கல்யாண மாப்பிள்ள சிரிச்சாதான் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? போதுமா? போடா. போட கிடையாது, போடி வசந்த் மாமா.